காவியங்கன்னி உடனாய திருப்பயற்றநாத சுவாமி திருக்கோவில் திருப்பயற்றங்குடி தேவாரத்தில் திருப்பயற்றூர்னு வரும். சுவாமி அந்த காலத்தில் குறிப்பிட்ட காலத்தில் இங்கே மிளகுக்கு வரி உண்டு. அதனால் சுங்கச்சாவடி தாண்டுற வரைக்கும் மிளகெல்லாம் பயராக மாறி இருந்தது. அதனால் திருப்பயற்றூர்னு பேர். தேவாரப்பு திருநாவுக்கரசு நாயன்மாரால் ஒரு பதிகம், அதாவது 10 பாடல் பாடப்பட்ட ஸ்தலம். வியாபாரிக்காக மிளகை பயராக மாற்றினவர். சுவாமி சுயம்பு சதுராவுடையார். சுயம்புனாலே ரொம்ப காலமாக உள்ளவர்னு அர்த்தம். சதுராவுடையார்னா யுகங்கள் கடந்தவர்னு அர்த்தம். அம்பாள் காவியங்கன்னி என்கிற நேத்ராம்பிகா. இந்த அம்பாளை வேண்டிட்டு கண் நோய் உள்ளவங்களாம் அந்த அம்பாளை வேண்டிட்டு அம்பாளுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அந்த பாலை வாங்கி கண்ணில் விட்டுண்டா கண் நோய் நிவர்த்தி ஆகுன்றது ஸ்தல புராணம். இங்கே தட்சிணாமூர்த்திக்கிட்ட சிலந்தி மரங்கிறது ஸ்தலம் இருக்கும். அது சிலந்தி பூக்கும்போது சித்திரை வைகாசி 2 மாதம்தான் பூக்கும். பூக்கும்போது சிலந்தி பூ மாரி, சிலந்தி பூச்சி எப்படி இருக்கும் அந்த வடிவத்தில் மஞ்சள் கலரில் இருக்கும் பூ. இங்கே துர்க்கை இருக்க வேண்டிய இடத்துல வீரமா காளின்னு காளி இருக்கும். அது நிறைய பேருக்கு குலதெய்வம். தேவாரத்தில் திருப்பயற்றூர்னு இருக்கும். இன்றைக்கு சொல்கிறது திருப்பயத்தங்குடி. திருச்சிற்றம்பலம்.